ஒருபுறம் ஐவர் குழு போய் சந்திச்சு தொகுதி பங்கீடு கூட்டணி குறித்தெல்லாம் பேசினாங்க. ஆனால் இதற்கு முன்பாக இதே பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்பாகத்தான் செய்தி கசிந்தது. விஜயோட கூட்டணி அது இது மாதிரிலாம் இங்கே சந்திச்சிருக்கிறாங்க. திரும்பவும் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திச்சார், அரசியல் குறித்து பேசணும்லாம் சொல்றாரு. என்னதான் நடக்குது? இல்லை, அதாவது காங்கிரஸில் கடந்த நான் ஏற்கனவே பல முறை பேசின மாதிரி கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. திமுக அதிமுக என்ற இருதூறு அரசியல்லேருந்து ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணியெல்லாம் இருந்தது. அதெல்லாம் விஜய் மாதிரி ஒரு சக்தி இங்கே வந்திருக்கிறது திமுக அதிமுகன்ற பைபோலர் பாலிடிக்ஸில் இன்னொரு கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக அது உண்மை. ஸோ அந்த கதவு திறந்திருக்கிறதுனால பல சின்ன கட்சிகள், பல கட்சிகளுக்கு ரெண்டு கூட்டணியில் அதிமுக திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு அது ஒரு வாய்ப்பாக திறந்திருக்கு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு போன்ற விஷயங்கள்லாம் சொன்னதுனால. ஸோ இந்த சூழல் காங்கிரஸுக்கும் அப்ளை ஆகும். ஸோ காங்கிரஸில் அவங்களுக்கு சில அதிருப்தியாளர்கள்லாம் காங்கிரஸில் இருக்க தான் செய்வாங்க. திமுகவை பிடிக்காத அதிருப்தியாளர்கள். அதில் ஒருத்தர் தான் அந்த சக்கரவர்த்தி, பிரதீப் சக்கரவர்த்தி. அவர் திமுக பிடிக்காத ஒருத்தர் தான். அவர் மயிலாடுதுறை சீட் கேட்டார், பார்லிமெண்ட் சீட்டு. அது அவர் கொடுக்கல, திமுக ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அது ஆக்சுவலாக அவர் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் அவர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னா அது சுதாக்கு கொடுத்தாங்க. கடைசியில் சுதா அவங்க போட்டி வின் பண்ணாங்க. அது ஒரு பாயிண்ட். அவருக்கு திமுக மேலே கோபமாக இருக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் ஆக்சுவலாக அதனால் அவர் மாதிரியே இங்கே காங்கிரஸில் கோபமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ 18 எம்எல்ஏக்கள் இருக்காங்க காங்கிரஸில். அவங்களுக்கு பல வருத்தங்கள் திமுக மேலே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சரியான காரியங்கள் நடக்க மாட்டேங்குது, அதிகாரிகள் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ பல சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்குது. அதனால் இப்போ ஜோதிமணி எம்பி, மாணிக் தாக்கூர் எல்லாமே அப்பப்போ என்ன சொல்கிறாங்க, பல விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல. விஜயோட எங்களுக்கு நெருக்கம் ஜாஸ்தி, அவர் எங்களுக்கு புதியவர் அல்ல, இப்படி ஒரு ஆல்டர்னேட் இருக்குது, அதிகாரத்தில் பங்கு, அது இதெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா. இதெல்லாம் இந்த உள்ளூரில் இருக்கிற காங்கிரஸ் அதிருப்தியாளர்கள் பேசுகிற விஷயம். கிட்டத்தட்ட பிரவீன் சக்கரவர்த்தியும் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை காங்கிரஸ் மேலிடத்தில் நமக்கு ஒரு ஆல்டர்னேட் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு ஆக்சுவலாக. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது திமுக ஹைகமாண்ட் முழிச்சுட்டு அவங்க காங்கிரஸை பீகார் தேர்தலுக்கு அப்புறம் காங்கிரஸை தெளிவாக சொல்லிட்டாங்க, இல்லைங்க இது மாதிரிலாம் இருந்தால் கூட்டணி எடுத்த உடனே பிரச்சனைக்கு உள்ளாகும், அதனால் நீங்கள் உங்கள் ஸ்டாண்டை கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த கமிட்டியை ஐவர் கமிட்டியை அப்பாயின் பண்ணாங்க. ஐவர் கமிட்டியில் அந்த ராஜேஷ்குமாரையும் போட்டாங்க, அப்பாயின் பண்ணாங்க. ஸோ அந்த ஐவர் கமிட்டியை போய் இது ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசி எல்லாம் முடிவு பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஐவர் கமிட்டி போட்ட பிறகு செல்வர் பிறந்தைய என்ன சொன்னார்னா, இனிமேல் அந்த பிரச்சனைகள்லாம் வராது அப்படின்னு சொன்னார். இன்ஃபேக்ட் அந்த ராஜேஷ்குமாரே கூட பார்த்தீங்கன்னா அவரே கூட ஒரு பத்திரிகை பேட்டியில் திமுக கவர்மெண்ட்டை பற்றி உங்கள் மதிப்பீடு என்ன போது 80 மார்க் கொடுக்கலாம்னு சொன்னார். அது திமுக கவர்மெண்ட்டை பற்றி அப்படி மாற்றிட்டார். அவர் மாற்றி பேசினார். அவர் தான் ஆட்சியில் பங்கெல்லாம் கேட்டார். அது இன்னும் அந்த ஒரு தடவை 2 தடவை அவர் பேசினார். அவர் பலமுறை பேசியதாக மீடியா அந்த ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அது அது சில வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் எப்போது இருக்க தான் செய்வாங்க. அது மாதிரி பண்ணுறது அது சகஜம்தான். அது அப்போது பேச்சுவார்த்தையும் போது ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சுவார்த்தையும் போது ஸ்பெசிஃபிக்காக காங்கிரஸ் சொன்ன விஷயம் என்னென்னா, இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இருக்காது, நம்ம டிசம்பர் 15 பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை காங்கிரஸ் குழு வச்சாங்க. அப்போ தான் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இல்லை இது அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது, நம்ம கொஞ்சம் லேட்டாக பண்ணலாம். முதல்ல அவங்களுக்கு சீக்கிரம் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது, இப்போ கொஞ்சம் டிலே பண்ணி பண்ணலான்ற மாதிரி ஏதோ ஐடியாவில் இருக்காங்க போல் இருக்கு. ஸோ ஜனவரி மாதம் நம்ம பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம், நாங்கள் கமிட்டி போட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. கமிட்டி போட்ட பிறகு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொன்னார். இந்த சூழ்நிலையில் தான் இந்த பிரதீப் சக்கரவர்த்தியோட சந்திப்பு நடந்திருக்கு. இது ராகுல் காந்திக்கு அவர் ரொம்ப வேண்டியவர்ன்றது இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் பெற. அதனாலதான் பிரவீன் சக்கரவர்த்திக்கு இந்த சந்திப்பு இம்பார்ட்டன்ஸா வருது. ஆக்சுவலா இது ஹைகமாண்டில் காங்கிரஸ் தரப்புலேருந்து டிஎன்சிசி தரப்புலேருந்து நீ கேட்டிருக்காங்க, எங்களுக்கும் அந்த சந்திப்புக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு காங்கிரஸ் ஹைகமாண்டு டிஎன்சிசிக்கு சொல்லியிருக்கிறதா அந்த டிஎன்சிசி வட்டாரங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க செய்தி தொடர்பாளர்கள் அவங்களாம் சொல்கிறத பார்க்குறோம். நம்ம அந்த டிஎன்சிசி செல்வ பிறந்தைக்கு வேண்டியவங்களாம் அதுதான் சொல்கிறாங்க. இதுக்கும் காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ரெண்டாவது என்ன அவசியம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. காங்கிரஸ் இப்போ விஜய்கிட்ட போகிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? 3 எலெக்ஷனாக நாங்கள் இதை சந்திச்சுட்ருக்கோம், வெற்றியை பார்த்துட்ருக்கோம், நாங்கள் எதுக்கு அங்கே போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன இருக்குன்னு இவங்க கேட்குறாங்க. 26 தேர்தலில் விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியாத 29 தேர்தலில் நாங்கள் போகிறத பற்றி யோசிக்கலாம். அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியாத போதே இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க போகிறதுக்கான நெசசிட்டியே தேவையே இல்லாத போது அவங்க எப்படி போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்றது ஒரு ஆர்கியூமெண்ட் காங்கிரஸ் தரப்பில். இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் யார் காங்கிரஸ் தேர்தலில் நின்று வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்களோ காங்கிரஸில் அவங்கெல்லாம் திமுக கூட்டணியை விரும்புகிறாங்க.
யார் யார் போட்டி போடுறதுக்கே வாய்ப்பு கிடைக்காதுன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து வேண்டாங்க திமுக கூட்டணி லெவலில் இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் காங்கிரஸில் இருக்கு. அந்த 18 எம்எல்ஏக்கள் சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா திமுக கூட்டணியிலே கன்டினியூ பண்ணலாம் சொல்லுவாங்க. அந்த 9 எம்பிக்கள் கேட்டீங்கன்னா திமுக கூட்டணியிலே கன்டினியூ பண்ணலாம் சொல்லுவாங்க. இந்த சீட்டு கிடைக்காத ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற காங்கிரஸ் அதிருப்தியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, ஒரு தடவை விஜய் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவர் அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு தரேன்றார் அப்படின்னு அந்த ஆஸ்பெக்ட்ல போறாங்க. திரு பிரியன், இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி. இந்த ஐவர் குழு போட்ட போதே நீங்க கூட சொல்லியிருந்தீங்க, திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி யூகங்கள்லாம் இருக்கக்கூடாது, கமிட்மெண்ட் கொடுங்கன்றதுக்காக தான் ஐவர் குழு எல்லாம் போட்டாங்க. இங்க சந்தித்த பிறகும் அதே பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை சந்திப்பது, அந்த சந்திப்பு குறித்து பொதுவெளியில அந்த தகவலை கொடுப்பதுன்றது, அது என்ன நடக்குது? அப்ப ஏன் இதை காங்கிரஸ் என்ன பார்த்துட்டு இருக்காங்களா? எப்படி அது? இது வந்து டிஎன்சிசிக்கு இதே போய் புரியாத புதிராக இருந்து அவங்க ஹைகமாண்டை கேட்டபோது ஹைகமாண்டில் எங்களுக்கும் இந்த சந்திப்புக்கும் எந்த தொடர்பு இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. பட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏற்கனவே ஒரு குழப்பம் இருந்தது, அதை தெளிவுபடுத்த தான் கமிட்டியே போட்டாங்க. அந்த கமிட்டி போய் பேச்சுவார்த்தை ஆரம்பித்து அது ஒரு சுமூகமான சூழல் வந்து இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சந்திப்பு வந்து விஜயை சுற்றி இருக்கிற சில பேர் இருக்காங்கல்ல, அவங்க பிரதீப் சக்கரவர்த்தியோட தொடர்ந்து இருக்காங்க. பிரதீப் சக்கரவர்த்திக்கு என்ன அதிருப்தி திமுக மேலன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன்ல. எனக்கு ஒரு கேள்வி பிரியன், நீங்க சொல்ற மாதிரி இதற்கு முன்பு திரு சுப்பிரமணிய சாமி பாஜகவில் இருப்பாரு, அவர் ஏதாவது பேசிட்டே இருப்பாரு, அவர் தலைமைக்கு எதிராலாம் பேசுவாரு, அவர் அது கண்டுக்காம இருப்பாங்க, இல்லாட்டி தனிப்பட்ட கருத்துன்னு. இப்ப காங்கிரஸ்ல அது தலைமைக்கு நெருக்கமா இருக்கிற ஒருத்தரை உங்க போக்குக்கு இருங்கன்னு விட்டுட்டாங்க. இன்னொரு பார்வையும் பாக்குறாங்க, அதாவது வந்து காங்கிரஸ் வந்து சீட்டு பார்கெயின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு டாக்டிக்ஸை கையாளுறாங்களான்னா இது வழக்கமான ஒரு விஷயம் தான். கையாளுறாங்களான்னு ஒரு விஷயம் இருக்கு. இது ரொம்ப பழைய மெத்தட், இது புராண காலத்திலிருந்தே இருக்கிற ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் வந்து திமுக அசரத்துக்கான வாய்ப்புகளே கிடையாது, அது வாய்ப்புகளே கிடையாது. அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து பிரவீன் சக்கரவர்த்தி போயிருக்கிறது வந்து திமுகவில் வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதில் சந்தேகம் இல்லை, சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. காங்கிரஸ்ல இருக்கிற பலருக்கு வந்து இது அதிர்ச்சியாகவும் இருந்திருக்கு. ஆக்சுவலா இது அதிர்ச்சியாகவும் இருந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தை அவங்க எப்படி சரி பண்ண போறாங்கன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதிர்ச்சி வந்திருக்கு திமுகவுக்குன்றது உண்மை, அதிர்ச்சி உண்மை. ஆமா.